ஓபிஎஸ் அவர்கள் திமுகல சேர்றது வெறும் அந்த தென் மாவட்டங்களினோட ஓட்டு அந்த மையப்படுத்தி தான் ஸ்டாலினுடைய கணக்கா இருக்காங்க. ஓபிஎஸ்க்கு கண்ணுக்கு தெரியாத சம்பதி வெள்ளாளக்கோண்டர் அல்லாதவர்கள் மத்தியில் மேற்கு மாவட்டத்திலே தெளிவாக இருக்குது. அதனால தான் வேலுமணி ஒரு இலையில் எடப்பாடியும் ஒரு இலையில் ஓபிஎஸ்ஸையும் போட்டு அந்த பிரச்சாரத்தை பண்ணார். ஓபிஎஸ்ஸை பொறுத்த அளவில் அவர் இரட்டை தலைமையாக இருக்கும்போது கொங்கு மண்டலத்தில் செங்குந்தர்கள், நாயுடுகள், தேவாங்கர் செட்டியார்கள், 24 மணி தெலுங்கு செட்டியார்கள், ஒக்காலிக கவுடாக்கள், தென் கொங்கு நாடார்கள், மைக்ரேட் ஆகி கொங்கு மண்டலத்துக்கு வந்திருக்கக்கூடிய கள்ளர் மறவர் அகமுடையார்கள், இப்படி பலதரப்பட்ட அருந்ததியர் சமூக மக்கள், போயர் ஒட்டர், வேட்டுவ கவுண்டர் போன்ற சமூக மக்கள் மத்தியில் இது பொதுத்தள கட்சிங்கிற ஒரு பார்வை. ஜெயலலிதாவின் விசுவாசி முதன்மை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி இருக்காருங்கிற பார்வை தெளிவாகவே இருந்தது. அந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ் போன பிறகு வந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அந்த பூத் வைஸ் அனலிஸ் தான் தெள்ள தெளிவாக இருக்குது. நாயுடு, செங்குந்தர், பறையர், அருந்ததியர் இந்த சமூக மக்கள் மத்தியில் 10 to 12% வாக்கு கூட அதிமுகவுக்கு இல்லை.